வெல்கம் டு சௌமியா சமையல். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மசாலா வறுத்துக்கிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம். வறுக்கணும். மசாலாலாம் வறுத்து அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தக்கன ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் வந்து கம்மியாக தான் இருக்கும் காரம், அதனால் அப்படி போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு 5 பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆறின அப்புறம் ஜாரில் போட்டு இது கூட தேங்காயும் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சு அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம், ஒரு வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டு வதக்கணும். 2 மிளகாவை கீறி வச்சுருக்கு, அதையும் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கின அப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கி மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். தக்காளி வந்து மூடி போட்டு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சிச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு காய்கறி இது கூட எந்த காய்கறினாலும் போடலாம். கத்திரிக்காய், நான் இப்போ வந்து கத்திரிக்காயும் சவுச்சவும் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், முள்ளங்கி, முருங்கைக்காய், மாங்காய், இப்படி காயெல்லாம் எந்த காய்னாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றணும். இப்போ இது காரம் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். ஊற்றி கிளறுங்க. நல்லா கிளறிட்டு நம்ம ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்துக்கோங்க, திக்னஸ் பார்த்து ஊற்றுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் கிளறிட்டு இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நனைய போட்டு வச்சுருந்தேன், அதை கரைச்சி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இப்போ வந்து உப்பு பார்த்து தேவையான அளவு உப்பு கம்மியாக போடணும், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் ஃபுல் உப்பு போடாமல் பாதி போடுங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கருவாடு போடுவோம். இது வந்து பண்ணா கருவாடு, நல்லாயிருக்கும். இது முள்ளுலாம் அவ்வளோவா இருக்காது. போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ கருவாடு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ஈஸியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.